பின்வரும் வரையறுத்த தொகையிடல்களை தொகையிடலின் பண்புகளை பயன்படுத்தி மதிப்பு காண்க. ஸோ நமக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டகரல் ஆஃப் -π/4 to +π/4 இங்க sin²x dx அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே வந்து என்னன்னா நமக்கு ஸ்கொயர் இருக்குது, அதுக்கப்புறம் இங்க வந்து கீழே மைனஸ் இருக்கு, அதே எல்லையோட பிளஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து என்னது இரட்டை சார்பு பண்பை தான் வந்து நாம இங்க பயன்படுத்த போறோம். ஸோ கொடுத்துருக்க இன்டகரல் வந்து என்னது I அப்படின்னு எடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இரட்டை சார்பு எனில் அதனுடைய பண்பு எழுதியிருக்கிறேன். அதாவது இன்டகரல் ஆஃப் -a to +a f of x dx is equal to 2 times integral 0 to a f of x dx. f of x வந்து ஒரு இரட்டை சார்பா இருந்தது. ஸோ இரட்டை சார்பு அப்படின்னு என்னது நமக்கு f of -x is equal to f of x இருக்கணும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இங்க வந்து வெரிஃபை பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது f of x is equal to நம்ம sin²x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுல இருந்து என்னது f of -x கண்டுபிடிக்கிறேன் நான். அப்போ என்னது sin² of -x. ஓகே, ஸோ நமக்கு sin of -xங்கிறது என்னது -sin x தெரியும். ஸோ -sin x பட் அதனுடைய ஸ்கொயர் அப்படிங்கும்போது என்னது நமக்கு இங்க வெறும் sin²x தான் கிடைக்கும். இதான் நம்மளுடைய f of x. ஓகே, ஸோ எனவே நமக்கு sin²xங்கிறது ஒரு இரட்டை சார்பு. ஸோ அந்த காரணத்தினால நம்மளுடைய I ஆனது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இன்டகரல் 0 to π/4 அதனுடைய 2 மடங்கு sin²x dx. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா வந்து cos 2x is equal to 1 - 2 sin²x. ஓகே, ஸோ நமக்கு இங்க என்ன இருக்குது, இங்க ஒரு 2 இருக்குது, இங்க sin² இருக்குது. அதனால என்னது இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இந்த டைமை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ கொண்டு வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 2 sin²x is equal to 1 - cos 2x அப்படி கிடைக்கும். ஸோ அதுல இருந்து I is equal to integral 0 to π/4 1 - cos 2x ஓகே dx. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 டிஃபரெண்ட் இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், x கிடைக்கும், மைனஸ் காஸ் இன்டகிரேட் பண்ண என்னது நமக்கு பிளஸ் sin 2x. அது மட்டும் இல்லாமல் இங்கே 2x இருக்கிறதுனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். அதை கீழே எழுதிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லிமிட்ஸை வந்து அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ நமக்கு என்னது π/4 மைனஸ் சைன் ஆஃப் இங்கே 2 பெருக்கல் π/4 அப்படின்றது sin 90 π/2 டிவைடட் பை 2. ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் இங்கே எக்ஸுக்குனது 0 ஆயிரும், மைனஸ் சைன் 0னது 0 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால இதுவும் 0. ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது π/4 மைனஸ் சைன் 90 வந்து நமக்கு 1 அப்படின்னு தெரியும். ஸோ அது வந்து என்னது 1 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஸோ பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும், π - 2/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இன்டகரல் ஆஃப் -π/4 to +π/4 sin²x dx is equal to π - 2/4. ஸோ இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.